வணக்கம். கூட்டத்தில் கண்ணீர் விட்ட ராஜேந்திர பாலாஜி, சோகத்தில் மூழ்கிய நிர்வாகிகள், என்ன நடந்தது, பின்னணியில் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் தெள்ளத்தெளிவாக பார்க்கின்றோம். அதாவது, விருதுநகர் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த சூழலில் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சிவகாசியில் அதிமுகவின் முன்னாள் மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, பண மோசடி வழக்கில் தன்னை திமுக அரசு கைது செய்து சிறையில் வைத்தபோது அதிமுகவுக்கு எதிராக காவல்துறை உயர் அதிகாரிகள் பிரமாண பத்திரத்தை கையெழுத்து கேட்டு மிரட்டினார்கள். நாங்கள் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு தேவையானதை செய்வோம் என அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், என்னை சிறைக்குள், தனிமை சிறையில் இருட்டு அறைக்குள் என்னை அடைத்து வைத்து பணிய வைக்க நினைத்தார்கள் எனவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் எதற்கும் கட்டுப்படவில்லை, செத்தாலும் சாவேனே தவிர ஒருபொழுதும் அதிமுகவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என தெரிவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறார். சிறையில் வைத்து என்னை அடிப்பணிய வைப்பதற்கு ஒரு ஊறுகாய் கூட கொடுக்க விடாமல் தடுத்திருக்கிறாங்க. எதற்கும் நான் அஞ்சவில்லை என்றால் ஆதங்கத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை வேட்டையாடியது. என்ன பேசிக்கொண்டே இருக்கையில் அழத் தொடங்கிய நம்முடைய ராஜேந்திர பாலாஜி, எப்பொழுதும் கொடுப்பதுதான் என வழக்கம், நான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார். ராஜேந்திர பாலாஜி யார் என்ன சொன்னாலும் நான் சிவகாசியில் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும், இருமுறை அமைச்சராக்கிய சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு நிச்சயம் வெற்றி பெறுவேன் எனவும் சூளுரைத்திருக்கிறார். பார்க்கலாம், ராஜேந்திர பாலாஜிக்கு மீண்டும் சிவகாசி மக்களால் ஆதரவு வழங்கப்படுமா என்பதை. நன்றி, வணக்கம்.